லைஃப் எடுத்துக்கிட்டால் எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறோம், இல்லை என்னுடைய நண்பர் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறாரு, என்னுடைய உறவுகள் அவங்க வாழ்க்கை எப்படி வச்சுருக்காங்கன்றது ஒவ்வொருத்தருக்குமே இது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். இன்றைக்கி நான் பழகிற 10 பேருக்கு வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, இல்லை நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுக்காக என் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. இன்றைக்கி என்னுடைய ஒரு நண்பருக்கு வேலை செய்கிறது பிடிச்சிருக்கு, இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்ய நினைக்கிறாரு, அவர் அந்த வேலையை சிறப்பாக செய்கிறார், அதன் மூலமாக அவருக்கு என்ன பெனிஃபிட் வருதுன்றது வேறு. பட் நானும் அப்படியே இருக்கணும்னு நான் முடிவு பண்ணலை. எனக்கு ஒரு பெரிய தேவை இருந்துச்சு, அந்த தேவையை என்னோடய வேலை என்னுடைய சம்பளம் பூர்த்தி பண்ணாதுன்னு நினைக்கும் போது அதுக்குண்டான செயல்பாடுகள் என்னோடய கான்ஷியஸ் காமிக்குது, நானும் முயற்சி பண்ணுறேன். அப்போது இன்றைக்கி நம்ம லைஃபோட ஸ்டேட்டஸ், அது ஹெல்த்தாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், இன்றைக்கி நமக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது நம்ம உருவாக்குனது, நம்மளோட சாய்ஸில் ஏற்பட்ட விஷயம்தான். எதுவுமே இங்கே தற்காலிகமாக நடந்துடல, எதுவுமே உங்கள் விருப்பத்துக்கு எதிராக நடந்துடல, எதுவுமே உங்களை எதிர்த்து இங்கே நடந்துடல. இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிற அத்தனை விஷயங்களுமே முழுக்க முழுக்க உங்கள் ஒப்புதலோட மட்டுமே நடக்குது. இதனுடைய இன்னொரு பேர் தான் நம்ம எண்ணங்கள் வாழ்க்கையாகும், ஈர்ப்பு விதின்லாம் சொல்கிறோம். அப்போது இன்றைக்கி லைஃப்பில் எல்லாமே சாய்ஸ் அப்படின்ட்டா நம்ம எல்லாருமே சிறப்பான வாழ்க்கைக்கு போயிருக்கலாமே, எல்லாருமே ஒரு நல்ல வெல்த்தியான லைஃப் வாழ்ந்துருக்கலாமே, எல்லாருக்குமே ஒரு நல்ல உறவும் நல்ல ஒரு ஹெல்த் இருந்திருக்கலாமே அப்படின்னா இங்கே வேறுபடுதில்லை. இந்த எண்ணம் எல்லாத்துக்கும் ஒன்று தான், நம்ம நினைக்கிறதா நடக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம லைஃப் நம்ம சாய்ஸ் தான். அப்படிங்கிறப்போ யாருமே தான் லைஃப் கெட்டு போகணும், கஷ்டப்படணும்னு நினைக்கிறது இல்லையா? அப்போ எல்லாருக்கும் ஒரே விதமான பிளாட்ஃபார்ம் தான் அமைஞ்சிருக்கு. அப்புறம் இவ்வளோ மாற்றங்கள் அப்படின்னா இந்த சாய்ஸை மேக் பண்ணும்போது நமக்கு இருக்கிற மனநிலை, அதாவது நம்ம இப்போ ஒரு புது பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு முடிவு எடுக்கிறோம், 10 பேர் இருப்போம் அப்படின்னா 10 பேரும் ஒரு புது பிஸ்னஸ் எடுக்க முடிவு பண்ணுறோன்னா எல்லாருக்கும் தன்னோட வாழ்க்கை அனுபவங்கள் அந்த பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. சில பேர்த்துக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல பயம் இருக்கும், சில பேருக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் ஆனவங்கள பார்த்துருப்பாங்க, சில பேர் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கள பார்த்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த அறிவு, அதில் இருக்கிற நம்பிக்கை, அவநம்பிக்கை நிறைய மாறுது. ஸோ அப்போது நம்ம லைஃப் நம்ம சாய்ஸ் தான் சொன்னால் கூட நம்ம கன்சியூம் பண்ணுற இன்ஃபர்மேஷன், நம்ம பழகிற நபர்கள், நம்ம பார்க்குற வாழ்க்கையோட அர்த்தம் இதெல்லாம் மாறுறதுனால நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் சிறப்பான இடத்துக்கு போகணும், சிறப்பான நிலையை அடையணும்னு நினச்சா கூட நம்ம ஏற்படுத்திக்கிற அனுபவங்கள், நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் அந்த வழியை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அப்போது நம்ம வாழ்க்கை நம்ம சாய்ஸில் இருக்குது, அதை பயன்படுத்திக்கணும்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில் கன்சியூம் பண்ணுறோம், எதை படிக்கிறோம், எதை பார்க்குறோம், எதை கற்றுக்குறோன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது தப்பான வாழ்க்கை அமைஞ்சிட்டா நான் தப்பானது மட்டும்தான் கற்றுக்கின அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல மேபி நீங்கள் கற்றுக்க ஏற்பட்ட வாய்ப்புகள் எதுவுமே உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி நான் காலேஜ் போய் படிக்கலை. நான் அன்னைக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு அந்த டிகிரி எடுத்தேன், அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை தேவைகள் மாறும்போது, என்னுடைய அவசியங்கள் மாறும்போது என் பார்த்த மாற்றிக்கிறேன். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டில் உங்களோட வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு தகுதியான விஷயம் உங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம். பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கும் இந்த வாழ்க்கை உங்களோட சாய்ஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும்னு நீங்கள் யோசிக்கும் போது கான்ஷியஸ் அதுக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகளை காமிக்கும். இங்கேயும் நீங்கள் என்ன கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், என்ன கன்சியூம் பண்ணுறோம், யார் கூட பேசுகிறோம், என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறோன்றது தான். அப்போது நீங்கள் எந்த மூமெண்ட்லேயும் எந்த இடத்துலையும் நீங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உங்களோட டெசிஷன் மேக்கிங்கில், நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதன்படி தான் அமையும். அதில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக ரொம்ப வேகமாக போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன படிக்கிறோம், என்ன பார்க்குறோம், யார் கூட பேசுகிறோன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும். ஸோ வாழ்க்கை நம்மளோட சாய்ஸ். அது சந்தோஷமாக இருக்குதா, கஷ்டமாக இருக்கா, இல்லை கவலைப்படுறோமா, இல்லை பெரிய மாற்றத்தை பார்க்குறோமான்றது கூட இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. ஸோ மேக் அ ரைட் சாய்ஸ். நன்றி.